வெல்கம் டு கிச்சன் அமர்கலம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரசமலாய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போது 1 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிறேன். இப்போ இந்த பாலை திரிய வைக்கிறதுக்காக நான் 2 லெமன் பழத்தோட சாறு எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஒரு துணியிலையோ இல்லை ஃபில்டர்லேயோ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி தனியாக எடுத்து அந்த பன்னீர் இருக்கும் இல்லையா, அது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த பன்னீரை நம்மளால் உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் ஒவ்வொரு சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ணுறதுக்காக நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நான் 1/2 கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப் சர்க்கரை, அதாவது 120 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தா அதை உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் 2 பேட்சாக கூட பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் ஒரே பேட்ச்லேயே பண்ணுறேன். இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் விட்டுறலாம், வேகட்டும். அது கூடவே நம்ம இப்போது பால் பண்ணிடலாம். அதுக்கு நான் அப்போது 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக சாஃப்ரான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக நான் இப்போ எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூநட், பாதாம், பிஸ்தா இது 3த்தையும் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப பல்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலில் லைட்டாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மேட் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பல்ஸ் பண்ணியிருந்த அந்த கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா போட்டுக்கலாம். ஸ்வீட்காக நான் 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்ட வைங்க, அப்போ தான் இந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம வேக வச்சோம் இல்லையா, 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக திருப்பி போட்டு அப்புறம் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நரம்பவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டாக ஒரு இதில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து இதில் போட்டுடலாம். இது ஒரு ஓவர் நைட் நீங்கள் ஊற விட்டாலும் சரி, இல்லை ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஊற விட்டாலும் சரி, நல்லா ஊற உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான், ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சர்வ் கூல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.